வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் காலை பார்த்து பலன் கூற வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து கையை பிடித்து பார்த்து நாடி பார்த்து பலன் கூற வேண்டும். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்று போல நாம் இன்று சென்ற வாரம் ஜோதிடமும் மருத்துவத்தில் 6 பாகங்கள் வரை பார்த்துள்ளோம். இந்த வாரம் 7வது பாவகமாக கர்ப்பப்பை, கர்ப்பப்பைக்குள் செல்லும் குழாய், பெலோனியன் மற்றும் டியூப், கரு இரத்த குழாய், 7ல் ஒன்றிற்கு மேற்பட்ட பாப கிரகங்கள் இருந்தால் மனைவிக்கு நோய் உண்டாகும். 7ல் 6ஆம் அதிபதி இருந்தால் மனைவியின் நோய் உடல் கொண்டவளாக இருப்பாள். 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடனோ அல்லது 8ஆம் அதிபதியுடனோ பரிவர்த்தனை பெற்றால் வியாதியுள்ள கணவன் மனைவி அமைவார்கள். மற்றும் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை பெற்றால் முட்டை, மலக்குடல், அடிவயிறு, உடல் உறவால் ஏற்படும் வியாதிகள், பாலியல் உறவு, சிறுநீர் குழாய், சுரப்பிகள், உட்பிறப்பு உறுப்புகள், சிறுநீரகம், உடலில் கீழ்முதுகு. 8ஆம் பாவகம் வெளிப்புற ஜனன உறுப்புகள், ஆசனவாய், மலத்துவாரம், தீராத வியாதிகள், கண்டுபிடிக்க இயலாத வியாதிகள், அவற்றால் ஏற்படும் துன்பம், இறப்பு, ஆபரேஷன், மலக்கழிவிடம், கர்ப்பப்பை, வெளிப்பிறப்புறுப்புகள், ஆண்குறி, பெண்குறி, குதம், மரணம், ஆயுள் பாவகம், உடல் கோளாறு, விபத்துக்கள், நோய்கள், ஆயுள், ஆயுத பீடை, பித்தக்களத்தில் மரணம், மலையேறி விழுதல், வியாதி பிடித்தல். 8ஆம் வீடு ஒரு நல்ல கிரகங்களை கொண்டிருந்தால் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியம் பெற்று இருப்பார்கள். இந்த ஆயுள் ஸ்தானத்தில் ஜாதகருக்கு வரும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், மர்ம உறுப்புகளின் நிலைமை அறியலாம். பெண்ணிற்கு மாங்கல்ய பலம் இருந்தால் இந்த 8ஆம் இடத்தை அறிய முடியும். 8ஆம் வீடு கெட்டிருந்தாலும் ஜாதகனுக்கு உடல் நோய்கள் இருக்கும், மனநோய் இருக்கும். 8ஆம் வீடு கெட்டிருந்தால் அவை நோயாளியின் அளவும் மாறுபடும். சாதாரண நோயாக இருக்கலாம், புற்றுநோய் போன்ற கொடிய நோயும் இருக்கலாம். ஒருவருக்கு மரணம் இயற்கையா அல்லது துர்மரணமா எனவும் இந்த வீட்டை வைத்துக் கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ல் இருந்தால் 8ஆம் வீட்டின் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அவரின் மரணத்திற்கு அவரே காரணமாகிறார். ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டு அதிபர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வீடு என்பது குறுகிய பயணத்தை குறிக்கிறது. ஆகவே அவர் பயணம் செய்யும் பொழுது மரணம் சம்பவிக்கலாம். 12ஆம் வீட்டு அதிபர் 8ல் இருக்கிறார் என கொண்டால் 12ஆம் வீடு என்பது அயலூர், அயல்நாட்டை அல்லது மருத்துவமனையை குறிக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் மரணம் சம்பவிக்கலாம். இவ்வாறு 9ஆம் வீட்டுக்காரர் 8ஆம் வீட்டில் இருந்தால் நீண்ட பயணம் செய்யும் பொழுது அயல் நாட்டில் மரணம் சம்பவிக்கலாம். 8ஆம் வீடு ஜலராசியில் வருமானால் ஒருவருக்கு நீரால் மரணம் வரக்கூடும். நெருப்பு ஜலராசியாக வருமானால் நெருப்பில் அபாயமும் உண்டு, துர்மரணமும் சம்பவிக்கும். ஆகவே பொதுவாக சனியானவர் எதையும் மெதுவாக கொண்டு கொடுக்கக்கூடியவர். அவர் 8ல் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்றும் மரணம் என்றும் வரும்பொழுது மிகவும் கஷ்டத்தை கொடுத்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வார். சிலர் வெகு நாட்கள் படுத்த படுக்கையாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் 8ஆம் வீட்டுடன் சம்பந்தப்பட்டு இருப்பார். குரு 8ல் இருந்தால் செவ்வாய் மரணம் இயற்கையானதாக இருக்கும், கஷ்டப்படாமல் இறப்பார். செவ்வாய் இருந்தால் அவர் துர்மரணம் இருக்கும், விபத்தில் காலமாகலாம். அதனால்தான் 8ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்கிறார்கள். பெரியம்மை முன்னெல்லாம் மரணம் அடைவார்கள். 8ஆம் வீட்டுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அம்மை நோயால் மரணம் சம்பவிக்கக்கூடும். ஒருவருக்கு நெருப்பு ராசி 8ஆம் வீடாக வருகிறது என எடுத்துக்கொள்ளலாம். அங்கு செவ்வாய் இருந்தால் நெருப்பினாலோ அல்லது கலகங்களினாலோ அல்லது வெடி மருந்துகள் இவைகளாலோ மரணம் சம்பவிக்கும். அதே ஜலராசியாக அங்கு செவ்வாய் இருந்தால் நீரில் மூழ்கி மரணம் சம்பவிக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் வியாதிகள் இருக்கும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுப கிரகங்களின் பார்வை பெற்றால்
ஜாதகனுக்கு தீர்க்காயுள் உண்டு. இதற்கு நேர்மாறாக இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி தீய கிரகத்தின் பார்வை பெற்றால் வியாதிகள் கூடிக்கொள்ளும். அடிக்கடி விழுந்து எழுந்திருப்பார், அதாவது விபத்துக்கள் ஏற்படும். உங்களுடைய லக்னம் மேஷம் அல்லது துலாம் ஆனால் 8ஆம் வீட்டோன் லக்னத்திற்கு அதிபதியாகவும் லக்னக்காரகன் சொந்த வீட்டில் இருப்பதும் போன்ற பலன்களையே தருவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தீர்க்கமான ஆயுள் பாவகம் மற்ற விஷயங்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்கின்றன. 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 2இல் இருந்தால் கண் மற்றும் பல்லுபாதைகள். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்காருடன் சேர்ந்திருந்தால் எல்லா விதமான உபத்திரங்களும் இருக்கும். சாப்பிடும் உணவுகளில் சுவை இருக்காது, சிலருக்கு ஆயுள் பூரணம் இருக்காது, நோயும் பூரணமாக இருக்கும், உடல் நலம் இருக்காது, பைத்தியம் பிடித்தவன் போல இருப்பான். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுபக்கிரகத்தின் பார்வை பெற்றால் மேற்சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். கண் மற்றும் பல் தொந்தரவுகள் இருந்து வரும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் சிலருக்கு கேட்கும் சக்தி குறைந்துவிடும், ஏன் சமயத்தில் காது கேட்காத சூழ்நிலை கூட உண்டாகும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்காரனுடன் சேர்ந்திருப்பதாலும் தீய கிரகத்தின் பார்வையில் இருப்பதாலும் மேலே குறிப்பிட்ட துயரங்கள் தாங்க முடியாமல் அளவிற்கு இருக்கும். இந்த இடத்திற்கு வந்தமரும் 8ஆம் அதிபதி சுபகிரகத்தின் பார்வை பெற்றால் மேற்சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 4இல் இருந்தால் வாகன விபத்துக்களில் சிக்கி செலவையே அதிகரிக்கக்கூடும். 8ஆம் வீட்டோன் 4ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் பாலத்தை கடக்கும் பொழுது, ஏரி நதி போன்றவற்றை தாண்டும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களாக மிகுந்த முன்ஜாக்கிரதையுடன் தேவை. தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு இருக்க வேண்டும். 8ஆம் அதிபதி 6இல் இருந்தால் உடல் வஸ்திரமாக இருந்தாலும் ஜாதகன் மெலிந்திருப்பான், பலவிதமான நோய்கள் வந்து குடிகொள்ளும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுபக்கிரக பார்வை பெற்றால் மேற் சொன்ன கேடுகள் நிகழும். 5ஆம் இடத்தில் 8க்குரியவர் சுக்கிரன் சனி இருந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவார். 8ஆம் இடத்தில் வந்தமரும் 8ஆம் இட அதிபதி 8ஆம் இட அதிபதி வீட்டுக்காரர்களுடன் சேர்ந்து ஜாதகன் ஆயுள் குறைவு ஏற்படும், மனைவி நோய்வாய்ப்படுவாள். மேலும் இந்த அமைப்பு தீய கிரகத்தின் பார்வை பெற்றால் நோய் நொடிகளுடன் பாதிக்கப்படும். கடகமானால் உங்கள் 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்குரிய இந்த லக்னத்தை பார்ப்பதாலும் பரிபூரணமாக இருக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 8இல் இருந்து ஜாதகனுக்கு தீர்க்காயுள் உண்டு. அந்த கிரகத்தின் தசை புத்தி காலங்களில் தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 9இல் இருந்தால் ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகனின் தந்தை 9ஆம் அதிபதி திசை புத்தியில் காலமாவார். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 11இல் இருந்தால் மூத்த சகோதரன் சகோதரிகளை இழக்க நேரிடும். இவ்வாறு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் டாக்டர் ராஜாத்தி அவர்கள், MA அஸ்ட்ரோ PhD, நாமக்கல் மாவட்டம். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. ஜாதகம் பார்க்க ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நற்பவி உண்டாகட்டும்.